உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்மா, தம்பி காஃபி எடுத்துட்டு வா. இத எடுத்துட்டு மாமா வரேன். ஒரே நிமிஷம் இங்க வாங்க வாங்க. நீங்களும் வாங்க. நாங்க என்ன தம்பி இது? புது வேஷ்டி சட்டை, ஏதாவது விசேஷமா? நாங்கம்மா இது உங்களுக்கு. தம்பி என்ன விசேஷம்னு சொல்லவே இல்லையே. மா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. நான் நாளை கழிச்சு ஊருக்கு போறேன். அதான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. உங்க வாழ்க்கை இனிமே நீங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா தம்பி, உங்களை எங்களுக்கு யாருன்னு தெரியாது. நிஷாமாவோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா உங்க குணத்துக்கும் உங்க நல்ல எண்ணத்துக்கும் நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். என்னை பத்தி எனக்கே சரியா தெரியாது தாத்தா. ஆனா எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாமே எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த நாட்கள் தான். ஆனா அவங்களும் இப்ப என் ஞாபகத்துல தான் இருக்காங்களே தவிர கூட இல்லை. எப்படி என்னை விட்டு போனாங்க கூட எனக்கு தெரியல. ஆனா அவங்களோட நினைவுகள் தான் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. சரி அதை விடுங்க. நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். கேளுங்க தம்பி. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சாங்கல்ல ஒரு பொண்ணு. யாரு? என் மகளோட ஃப்ரெண்டையா கேக்குறீங்க? ஆமா 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 அவங்க தான். தம்பி அவங்கள வர சொல்லி சமைக்க சொல்லணுமா? சமைச்சு கொடுத்தா சந்தோஷம்தான். ஆனா நான் அதுக்காக கேட்கல. அவங்களையும் அவங்க குழந்தையும் வர சொல்லுங்க. அவங்களுக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக இங்க வந்து சமைச்சு கொடுத்தாங்க. பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா? கண்டிப்பா வர சொல்றேன் தம்பி. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன ஏதுன்னு பேசி முடிக்க சொல்லுங்கம்மா. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டியும் பொம்பளைங்களுக்கு புருஷனும் தேவைப்படாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னைக்குமே ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா கட்டாயம் வேணும். அது தேவைப்படாம போகவே போகாது. புரியுது தம்பி. அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க. இருந்து நானே கூட பேசி முடிச்சுட்டு போறேன். பிரச்சனையெல்லாம் பெருசா இல்ல தம்பி. அவ புருஷனும் உங்கள மாதிரி தானா? தங்கமான பையனை அடிக்கடி சொல்லுவா. பாரதி ஆதிய பார்த்தா எதுவும் பிரச்சனை ஆயிடாதா? டாக்டர் வேற எதேதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆகும்? என்ன செத்துருவானே? செத்தா சாவட்டுங்க. கட்டின பொண்டாட்டிய புள்ளத்தாச்சியை விட்டு இன்னொரு குழந்தையும் அனாதையை விட்டு அவங்களாம் என்ன வெங்காயத்துக்கு உயிரோட இருக்கணும்? சாவட்டும். கோவத்துல தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. கம்மனர் 2-3 நாள் அவன் பண்றதெல்லாம் அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் இப்படி பண்ணுவானா? பாய்த்தேகார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். பண்ண கூடாதுதான். ஆனா ஆதி அப்படி பண்ணி தொலைச்சிட்டானே மாப்ள. இப்ப நம்ம கோவப்படாம அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டாமா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்ன்றீங்க? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளை மறுநாள் அவன் எங்கேயோ வெளியூர் கிளம்புறான். இந்த 2 நாள்ல அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சு அவனை பாரதி கூட சேர வைக்கிறதுலாம் நடக்கிற காரியமே கிடையாது. நான் எப்படியோ போய் அந்த டாக்டரை பார்த்தாலும் அவங்க அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. அவங்க ஆதிக்கு பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அது அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல போறாங்க. அது மெல்ல மெல்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல பண்றதுக்கு நம்ம கிட்ட எங்க டைம் இருக்குது? 2 நாள் தான் இருக்குது. அதுவும் 4 வருஷம் ஞாபகம். 2 நாள்ல கொண்டு வானா எங்க இருந்து கொண்டு வருவாங்க? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா திடீர்னு ஆதி முன்னாடி பாரதி போய் நின்னா இவளுக்கும் அங்க நடந்தது எதுவுமே தெரியாதானே? அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை வரட்டும் ஆண்டால. பிரச்சனை வரணும். அப்பதானே இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அதை விட்டு இவங்க 2 பேர்த்த ஒண்ணு சேர்க்கணும். நம்ம எதுக்கு மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் மாப்ள. நம்ம என்ன செஞ்சாலும் ஆதிக்கு அவன் மறந்த எதுவுமே ஞாபகம் வர போறது இல்ல. பாரதி போய் அவனை பார்த்தா ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரியும்ல. அப்பயாச்சும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஆண்டாளு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்க போய் டாக்டரை பார்த்து
அவர் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனா பாரதி ஆதி இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா அவ அத எப்படி எடுத்துப்பானே தெரியலம்மா. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாரதிக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. அது இன்னைக்கா இருந்துட்டு போட்டும். அது மட்டும் இல்ல ஆண்டாளு, அவன் பாரதியும் தமிழையும் பார்க்கட்டும். அவன் பார்த்தாதான் அவன் பாரதி யாரு தமிழ் யாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் வர அவனுக்கு. அந்த சந்தேகத்தோடலாம் அவன் கிளம்பி அமெரிக்கா போக மாட்டான். அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காச்சும் அவன் இங்க இருப்பான், என்ன ஏதுன்னு பார்ப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தலையில என்ன எழுதி இருக்குதோ அது நடக்கட்டும். என்ன சொல்றீங்க? முதல்ல போய் பாரதியும் ஆதியும் பார்த்துக்கிட்டோம், சரியா? ஹலோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.